நம்ம குழந்தைகள் மென்டலி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கும். நம்ம குழந்தைகள மனதளவுல ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம அவங்க நிறைய சேலஞ்சஸ ஃபேஸ் பண்றதுக்குரிய வாய்ப்புகள உருவாக்கி குடுக்கணும். சில பெற்றோர்கள் நம்ம பார்த்திருப்போம் குழந்தைகள ரொம்பவே புரொடெக்ட் பண்ணுவாங்க. எந்த கஷ்டம் வரக்கூடாது என் குழந்தைகளுக்கு அப்படின்னு நினைக்கிற நேரம், நம்ம குழந்தைகளோட வாய்ப்புகள அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுக்கறதுல இருந்து அவங்கள தவிர்த்துக் கொள்றோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம நிறைய பேர் யோசிக்கிறது இல்ல. சோ உங்க குழந்தைகளுக்கு அவங்களோட பிரச்சனைகள, சவால்கள அவங்களே தீர்த்துக் கொள்றதுக்கான வாய்ப்புகள நீங்க குடுக்கிறது கட்டாயமா இருக்க போகுது. இதன் மூலமாக தன்னோட குழந்தை எப்ப விழுந்து எழும்புதோ, அதன் மூலம் தான் அடுத்த முறை அது விழக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த குழந்தைக்கு உருவாக்கப்படுது. அது மட்டும் இல்லாம குழந்தைகள் அவங்களோட முடிவுகள எடுக்கிறதுக்கும் நாங்க விடுறோமா அப்படிங்கிறத பத்தி நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். ஏன்னா நம்ம குழந்தைகள் சின்ன சின்ன விஷயங்கள்ல எப்ப அவங்க முடிவெடுக்கிறாங்களோ, தான் எத டிரெஸ் பண்ணணும், என்ன உணவு சாப்பிடணும், எப்ப தூங்கணும், இப்படியான சில விஷயங்கள்ல அவங்க முடிவெடுக்கிற நேரம், அது அவங்களோட தன்னம்பிக்கைய அதிகரிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். எப்ப குழந்தை தவறு செய்து அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு ஒரு முடிவ சரியா எடுக்குதோ, அந்த நேரம் அந்த குழந்தைகளுக்கு சிக்கல்கள தீர்த்துக் கொள்ற இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறதும் நிறையவே வரும். சோ உங்க குழந்தைகள் இப்படி முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்களா? அல்லது தோல்விய தாங்கிக் கொள்றதுக்கு கஷ்டப்படுறாங்களா? இது எல்லாமே நாம நம்ம கிட்ட இருந்து மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்கும். சோ பேரண்ட்ஸ் ஆன நீங்க இந்த விஷயத்துல ரொம்பவே கவனமாக இருக்கணும். உங்களோட குழந்தைகளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் நீங்க ரொம்பவே அதிகரிக்கணும். சோ இது எல்லாம் செய்யற நேரம் நம்ம குழந்தைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கான குழந்தைகளாக உருவாகுவாங்க.